soyameat நிறைய வகை டேஸ்ட்டோட இந்த soyameat வந்து செய்யறது சிக்கன் ஃப்ளேவர்டு. ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனா ஸ்டைல் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் soyameat செஞ்சிருக்கேன். அது இது வந்து பாலிசிக்கா ஃப்ளேவரில். நாங்கள் soyameat தேடி வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் soyameat செஞ்சதே இல்லை. ஸோ நாங்கள் soyameat தேட மறையான் இது வரைக்கும் செஞ்சில்லை தங்கம். soyameat எப்படி வாரன்றதை பொறுத்து soyameatக்கு நாங்கள் வந்து அதை எதோட தின்று அப்படின்றத வந்து டிசைட் பண்ணோம். ஏன் soyameat நிறைய வகைடா இதெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு soyameat செய்கிறதுக்கு இன்றைக்கி அந்த எங்களுக்கு செய்கிறது தான். இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் செய்கிறபடியால் இது வந்து ஒரு வீடியோவாக எடுக்கிறேன். ஸோ soyameat வந்து 2 ஃப்ளேவர்ஸில் வாங்கியிருக்கு. இது வந்து சிக்கன் soyameat. அடுத்தது வந்து எடுத்தது பொலசி கடை. ஓகே, இது வந்து பொலசி கடை. இது என்னோடய ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார், இது வந்து நல்லா டேஸ்ட் அப்படின்னு. ஸோ அதனால தான் இதை எடுத்திருக்கிறேன். ரெண்டுக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா செய்கிறது வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். இதுக்குள்ளே வந்து அவங்க சீசனிங் எல்லாம் மட்டும் கொடுத்துருக்கிற போல் அதை வந்து போடணும். ஃபஸ்ட் இதில் எல்லாத்தையும் வந்து உப்பு தண்டை கொஞ்சம் வேக வச்சுட்டு. ஸோ பட் நான் வந்து ஒன்றை எக்ஸாக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து அதே மாதிரி செய்ய போகிறேன். ஸோ இது வந்து இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக செய்யாமல் இதில் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டோட இந்த soyameat வந்து செய்ய போகிறேன் சிக்கன் ஃப்ளேவர்ட்டை. ஸோ இதில் வந்து இப்போ தூணு வச்சுன்னா இது செய்யணும். செஞ்சுட்டு நான் டேஸ்ட் பண்ணி அவங்க சொல்கிறேன் ரெண்டில் எது வந்து எனக்கு உண்மையிலே வந்து நல்லா வந்த அப்படின்றத. ஆரம்பத்தில் நான் நினச்சேன் எப்படின்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறபடியால் புதுசாக ஒன்றும் ட்ரை பண்ணாமல் பேக்கேஜில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மெத்தடில் வந்து செஞ்சிடும். அப்போ அதில் ரியல் டேஸ்ட் எப்படி இருக்குமென்னு எங்களுக்கு தெரியுமாண்ணா. ஸோ ஃபஸ்ட் வந்து அப்படி தான் செய்ய நினச்சிருந்தேன். பட் அதில் பெருசாக ஒரு என்ன சொல்கிற ரெசிபி அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அதில் இருக்கிற சீசனிங் போட்டு கொஞ்சம் தாளிக்க சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கிரேவி மாதிரி செய்ய சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ தான். பட் இந்த பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சோன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து ரெண்டுலேயும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து தான் செஞ்சேன். பட் பொலசிக்கை வந்து அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷனையும் அதை ஃபாலோ பண்ணாமல் நாங்கள் வீட்டில் பொலசிக்கை கறி எப்படி செய்கிறோம் அது மாதிரி செஞ்சுருக்கிறேன். ஸோ soyameat ரெண்டையும் வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 நிமிஷம் மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து ஊற வச்சுருந்தேன். அது ஊறக்குள்ளே உங்களுக்கு தெரியும் soyameat அப்படியே கொஞ்சம் பெருசாகி வரும்னா. பொலசிக்காய்க்கு வந்து பேக்கேஜில் போட்டிருக்கிறேன்னா சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கொள்ள சொல்லி சிக்கனுக்கு அப்படி போட்டல. ஏன்னா அதுவே வந்து நல்லா சின்னதாக இருக்கிறபடியால் அப்படியே முழுசாகவே கறியில் வந்து நான் போட்டுட்டேன். சுடுதண்ணி அந்த உப்பு போட்டு ஊற வச்ச பொலசிக்காவை ஃபஸ்ட் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கொண்டு அதில் இந்த சீசனிங்கை போட்டு நல்லா ஒரு சைட் வந்து பெரட்டி வச்சுக்கொண்டு அடுத்தது வந்து சிக்கன் soyameat வந்து எப்படி செஞ்சுட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சட்டியில் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளை வெங்காயம், நல்லா பச்சை கொச்சை கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊற வச்சு எடுத்து அந்த சிக்கன் soyameat வந்து போட்டு தென் அதில் சீசனிங் கொடுத்துருக்கிறேன்னா பேக்கெட்டில் அதையும் வந்து போட்டுக்கொண்டு இது அப்படியே கொஞ்சம் 2-3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ட்ரையாக வந்து வதக்கி எடுத்துகிட்டு தென் இதில் வந்து திக்காக தேங்காய் பால் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி வேக வச்சுருந்தேன். இப்படி தான் அந்த பேக்கேஜில் வந்து செய்ய சொல்லியிருக்கிற மாதிரி. ஸோ அது செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு வந்து வாயில் வைக்கல, அப்படி உரப்பாக இருந்தது. நல்ல நேரத்துக்கு வீட்டில் கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் இருக்கும், அதில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மையோடு நல்லா இருந்தது. பட் உரப்பு வந்து பெருசாக குறைஞ்ச மாதிரி இருக்கல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் நாங்கள் சீஸும் வந்து இதில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். சடை சீஸ் வீட்டில் இருக்கும், அதுலேயும் வந்து கொஞ்சம் போட்டுக்கொண்டேன். சடை சீஸ் சேர்த்ததுக்கு பிறகு உண்மையிலுமே சொல்கிறது அப்படி க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து ராவு சாப்பாட்டுக்கு சோறுக்கு வந்து ஆல்ரெடி பாலாக்கின கறியெல்லாம் இருந்தேன். பட் நான் வந்து soyameat நல்லா வந்தபடியால் டின்னருக்கு வந்து ஜஸ்ட் ரைஸும் இந்த soyameat வச்சு நாங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டேன். உண்மையிலுமே சொல்கிறதுக்கு அந்த சீசனிங்கோட அந்த சீஸ் எல்லாம் சேர்த்து உண்மையிலே நல்லா இருந்தால் சாப்பிட்றதுக்கு. ஐ திங்க் இதை வந்து ஒரு சாண்ட்விச்சாக செஞ்சுருந்தேன் அப்படின்னா ரைஸை விட இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இமீடியட்டாக ரவை சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பொலசிக்காய் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு அதை வந்து ஃபஸ்ட் நாங்கள் அந்த சீசனிங் எல்லாம் போட்டு பரட்டி வச்சுருந்தோம். அது கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மாதிரி நான் மூடி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து தேங்காய் பால்லாம் நல்லா உள்ளுக்கு உறிஞ்சு கொஞ்சம் வந்து உங்களுக்கு உரப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வழமையாக பொலசிக்காய் கறி எப்படி செய்கிறோம் அது மாதிரி சட்டியில் வந்து கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் மாதிரி அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு அதை வந்து நல்லா நாங்கள் இந்த பொரிபுலாங்கெல்லாம் செய்கிறதுக்கு வறுக்கணும்னா அது மாதிரி கொஞ்சம் அந்த கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா இதை வந்து வறுத்துட்டு இதில் வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்கிறேன். தேங்காயோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், சீரகத்தூள் இவ்வளோ தான் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா இந்த பேக்கேஜில் வந்து வர சீசனிங்கை வந்து சரியாக உரப்பு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தூள் மிளகு போட்டோம்னா ஷுவராக இதையும் வந்து வாயில் வைக்க இல்லாத அளவுக்கு உரப்பாக இருந்துடும். ஸோ அதனால் இதில் வந்து நான் எந்த எக்ஸ்ட்ரா சில்லி பவுடரோ பெப்பரோ வந்து சேர்க்கலை. ஸோ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் அரிசியை வந்து பவுடர் ஆக்கி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கொண்டு தென் சட்டில் வந்து என்னோடய பொலசிக்காய் கறி செய்கிறதுக்கு ஏலக்காய், கருவேப்பட்டை, ரம்பு, கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தென் இதில் வந்து இஞ்சி, வெள்ளை வெங்காயம் இடிச்சதையும் வந்து போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அண்ட் இதில் புளிப்புக்கு வந்து கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் கொரக்காய் இருக்கிற அப்படின்னா நீங்கள் கொரக்காய் வந்து எடுத்துக்கொள்ளும். நான் யூஸ் பண்ணாதபடியால் புளி தண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வேக வச்சு எடுத்த பொலஸ் அந்த சோயா வந்து இதில் போட்டுட்டு தென் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சோன்னா அந்த அரிசி, தேங்காயெல்லாம் போட்டு அதையும் வந்து இதில் சேர்த்து இன்னொரு திக்கான தேங்காய் பால் இதில் ஊற்றி இதை மூடி ஒரு 10 நிமிஷம் மாதிரி நான் வேக வச்சுருந்தேன். 2 பேக்கேஜ்லேயும் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லியிருக்கிறேன். பட் நான் வந்து இந்த அரிசியெல்லாம் போட்டபடியால் அது வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கும் நல்லா வேகாட்டி. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேக வச்செடுத்து அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ரெசிபி. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயும் வந்து ஏண்ட ஃபேவரட் வந்து இந்த பொலஸ்ட்டு தான். நான் வாங்கணும்னு நினச்சா சிக்கன் தான் நல்லா வரும் அப்படின்ட்டு. பட் நாங்கள் வீட்டில் பொலஸ் செய்கிற மாதிரி இதை ட்ரை பண்ணோம். உண்மையிலுமே என்ன சொல்கிற அந்த சிக்கன் சோயாமீட்டை விட பொலஸ் சோயாமீட் உண்மையிலுமே நல்லா வந்தது. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சோயாமீட் பொலஸில் வந்து ட்ரை பண்ணுற அப்படின்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபார் ஷுவர் நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடும். அந்த பொலசிக்காய் ஃப்ளேவர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் டேஸ்ட் பண்ணேன். அண்ட் அது வந்து ரைஸோட சாப்பிட்டபடியில் இதில் வந்து சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட முடியும். சாண்ட்விச்சாக வந்து செஞ்சு சாப்பிட்டேன். உண்மையிலுமே சொல்கிறதுக்கு அப்படி டேஸ்ட்டாக இருந்தேன். இது வந்து பொலசிக்காய் இது வந்து பொலசிக்காய் வெயிட் அம்மூலை ஃப்ளேவரில் வந்து வருது. அடுத்தது சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி வெளியிடும். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனா ஸ்டைன் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சோயா மீட் செஞ்சுருக்கிறேன். அது மீது வந்து பொலசிக்காய் ஃப்ளேவரில் பேக்கேஜிங்கில் இருக்கிற மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வந்தேன்னு தெரியும். ஐ திங்க் பொலசிக்காய் ஃப்ளேவர் போட்டிருக்கிறேன். பட் இது மட்டன் மாதிரி நல்லா இருக்குது. உரப்பே இல்லை. ஃபஸ்ட் நான் வந்து செய்யக்குள்ள பேக்கேஜில் இருக்கிற மாதிரியே ட்ரை பண்ணால் சரியாக உரப்பு வாயிலே வைக்கல, அப்படி உரப்பாக இருந்தேன். பட் இது வந்து உங்களுக்கு சும்மாவே சாப்பிடலாம். இப்போ வந்து என்ன சொல்கிற சோறோடு சாப்பிட்டா உரப்பு பிரிக்காது, இல்லாட்டி ரொட்டி இருந்தால் உரப்பு பிரிக்காது அப்படி இல்லை. இதுவே வந்து சத்தியமாக சொல்ல உரப்பே இல்லை. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ வெரி ஸோ மச் எல்லாருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக்.